போராளிகள் அரசியல்வாதிகளாக மாறுவது அத்துணை எளிதானதல்ல என்பதை உணர்த்தியிருக்கிறது ஐரோம் ஷர்மிளாவின் தேர்தல் தோல்வி. இந்த தோல்விக்கு பின்னணியில் இருக்கும் காரணிகள் பற்றி பார்க்கலாம். மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்ற தனது இலக்கை அரசியல் பாதையில் அடைவதற்கு திட்டமிட்டிருந்த ஐரோம் ஷர்மிளாவின் முயற்சிக்கு தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரின் தவுபல் தொகுதியில் பதிவான 27,000க்கும் அதிகமான வாக்குகளில் ஐரோமுக்கு கிடைத்திருப்பது வெறும் 90 வாக்குகள்தான். 16 ஆண்டுகால உண்ணாவிரதத்தை கைவிட்ட போதே ஐரோமுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு சரிய தொடங்கிவிட்டதாக அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். 1500க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக களத்திலிருந்து வரும் தகவல்கள் பதிவு செய்திருக்கின்றன. பிரிட்டன் குடியுரிமை பெற்ற டெஸ்மாண்ட் குட்டினோவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அவர் அறிவித்த போது போராட்டம் திசை மாறி போகும் என்று அவரது ஆதரவாளர்கள் எச்சரித்தார்கள். இவை இரண்டுக்கும் மேலாக அரசியலில் எந்த அனுபவமும் இல்லாதவர் என்பதே ஐரோம் ஷர்மிளாவின் மோசமான தோல்விக்கு காரணம் என்பது பரவலாக கூறப்படும் கருத்து. ஐரோம் எதிர்த்து போட்டியிட்ட இபோபி சிங் காங்கிரஸ் கட்சியை 3 முறை வெற்றி பெற்று ஆட்சியில் அமர வைத்தவர். கடந்த தேர்தலில் மிக அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அவரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக ஐரோம் அறிவித்தது மிக தவறான முடிவு என்று அரசியலை உற்று நோக்குபவர்கள் கூறுகிறார்கள். வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்கப் போவதாக சூளுரைத்த ஐரோம் ஷர்மிளாவின் கட்சி சார்பில் வெறும் 3 பேர்தான் தேர்தலில் போட்டியிட்டார்கள். தேர்தலுக்காக 3 லட்சம் ரூபாய் மட்டுமே இவர்களால் செலவு செய்ய முடிந்தது. சூளுரைத்தது போல ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர ஐரோமால் முடியாது என்று மக்கள் கருதுவதற்கும் இது வாய்ப்பாக அமைந்துவிட்டது. தேர்தலில் தோற்றுப்போனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய போவதாக கூறியிருந்தார் ஐரோம் ஷர்மிளா. வலிமையான அரசுக்கு எதிராக 16 ஆண்டு காலம் போராடியவரிடம் இருந்து இப்படி ஒரு உறுதியைத்தான் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். மிக மோசமான தோல்வி அவரை தனது முடிவிலிருந்து பின்வாங்க செய்திருக்கிறது. மீண்டும் போராளியாகவே மாறப்போவதாக கண்ணீருடன் அறிவித்திருக்கிறார் ஐரோம் ஷர்மிளா.